பொதுவாகவே ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா எந்த பேங்க்ல நமக்கு நிறைய வட்டி கொடுக்குறாங்க, எவ்வளோ டென்யூருக்கு நமக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி நீங்க ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய வங்கிகள்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க்ல கொடுக்கக்கூடிய இந்த 2 புது ஸ்கீமை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் பேங்க் புதுசா 2 ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட நடைமுறையில இருந்த 2 ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிருக்காங்க, புதுசா கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். முதல்ல இந்தியன் பேங்க் கொண்டு வந்திருக்கிற 2 புதிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் என்னலாம், அதுக்கான டென்யூர் என்ன, எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திடலாம். முதல் ஸ்கீம் IND செக்யூர். இந்த ஸ்கீம்ல நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 3 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க FD ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கான காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டென்யூர் தான் கொடுத்திருக்காங்க. வர செப்டம்பர் 30, 2025 தான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இந்த ஸ்கீம் இவ்வளவு நாள் தான் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப கம்மியான டென்யூர் தான் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்க ஒரு ஜெனரல் பப்ளிக்கா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.15% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கிறீங்க, 60 வயசுக்கு மேல உள்ள நபரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.65% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. இதுவே 80 வயசுக்கு மேல இருக்கிற சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.95% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. சோ ரொம்ப கம்மியான டென்யூர்ல எனக்கு அதிகமான வட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கரெக்டா இருக்கும். அடுத்ததா இந்தியன் பேங்க் கொண்டு வந்திருக்கிற 2வது ஸ்கீம் என்ன அப்படின்னா IND கிரீன் FD ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 3 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கான டென்யூர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 555 நாள் டென்யூரா கொடுத்திருக்காங்க. சோ அந்த கால அளவுக்கு தான் நீங்க இதுல FD போட முடியும். சரி, இந்த காலகட்டத்துக்கு நீங்க FD போட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு ஜெனரல் பப்ளிக்கா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 6.8% வட்டி கொடுக்குறாங்க. இதுவே நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல 7.3%, சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.55% வட்டி கொடுக்குறாங்க. சோ இந்த 2 ஸ்கீமும் தான் இந்தியன் பேங்க் புதுசா கொண்டு வந்திருக்கிற FD ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம்ஸ்ல உங்களுக்கு ஆப்டா இருந்தது அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிக்கிற 2 FD ஸ்கீம்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில இருந்த IND சூப்பர் 400 அண்ட் IND சுப்ரீம் 300 டேஸ். இந்த 2 ஸ்கீமையுமே இனிமேல் குவிட் பண்ணிட்டாங்க. புதுசா யாருமே இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க கிட்ட இருக்கிற மற்ற பழைய FD ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ பார்த்த IND செக்யூர் அண்ட் IND கிரீன் இந்த 2 ஸ்கீமும் தான் புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது இன்னைக்குமே நிறைய பேரால ரொம்ப நம்பப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா தான் இருந்துட்டு இருக்கு. குறிப்பா நான் இன்வெஸ்ட் பண்ற முதலுக்கு எந்த ஒரு இழப்புமே வந்துடக்கூடாது, எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, என் முதல் ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸோ இல்ல அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துல வரப்போற வேற ஏதாவது ஒரு செலவுகளுக்காகவோ ஒருத்தங்க சேமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க FD தான் சூஸ் பண்றாங்க. இன்னுமே இந்தியா முழுக்க நிறைய மக்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை தங்களோட நம்பிக்கைக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டா தான் பாக்குறாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்களும் உங்களோட தேவைக்காக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய வங்கிகள்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் பேங்க்ல கொடுக்கக்கூடிய இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. உங்களோட நீட்ஸுக்கும் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி இந்த FD ஸ்கீம் இருந்தது அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.